ராஜீவ் ஒரு 30 வயசு வாலிப பையன். ஆனா அவரை பார்த்து அவங்களால உணர்ந்து சொல்லவே முடியாது அவர் ஒரு வாலிப நபர்னு. ஏன்னா ஆபீஸோட கடுப்பு அண்ட் இஎம்ஐல எடுத்த வீட்டோட வெறுப்பு அவருக்கு ஒவ்வொரு சமயமும் டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தது. இப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு ஒரு வேலை கிடைச்சது. அவங்க அப்பாவும் அவரோட எல்லா ப்ராவிடன்ட் ஃபண்ட் ராஜீவ் அண்ட் அவருடைய சகோதரரை ஒரு நல்ல காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்க வைக்க செலவு பண்ணிட்டாரு. பார்த்தா இப்போ அப்பா கிட்டே ஒண்ணுமே இல்ல அவர்கிட்ட உதவி கேட்கறதுக்கு. ஆனா இவ்வளவு என்ன அவசரம் ராஜீவுக்கு வீடு வாங்குறதுக்கு? அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் புது பளபளக்கிற கார் வாங்கினாரு. இவ்வளவு டென்ஷன் எல்லாம் வாங்குறதுக்கான அவசியம் எங்க இருந்து வந்துச்சு? இதோடைய பதில் ரொம்பவே சுலபம் தான். அப்படி ராஜீவ் இதெல்லாம் வாங்கலனா அப்ப அவருடைய சொந்தக்காரங்க அவருக்கு தெரிஞ்சவங்க அது எப்படி ஒத்துப்பாங்க? பாரு ராஜீவ் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாருன்னு, ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாருன்னு. புது கார், சொந்த வீடு, பிராண்ட் துணிங்க, காஸ்ட்லி போன் இதெல்லாம் இல்லாம கூட யாரா சக்சஸ்ஃபுல்லா தெரிவாங்களா என்ன? 1 லட்சம் ரூபாய் சேலரியில 30,000 ரூபாய் வீட்டுக்கு, பிறகு 12,000 ரூபாய் காரோட இஎம்ஐ பே பண்றதுக்கு அப்புறம் அண்ட் அவருடைய அவசியங்களுக்கு செலவு பண்ண பிறகு அப்படி இப்படின்னு 20,000 ரூபாய் எப்படியோ சேமிச்சிடுவாரு. இதுக்கு நடுவுல ராஜுவோட பேரண்ட்ஸ் அவருக்கு கல்யாணமும் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, பையன் இன்ஜினியர், அப்பா கவர்மெண்ட் வேலையில இருந்து ரிட்டையர்ட். சோ கல்யாணமும் தூம் தாம்னு நடக்கணும். அண்ட் போன வருஷம் சர்மா சார் இபி ஆபீஸ்ல ஒரு சாதாரண கிளர்க்கா இருந்த பிறகும் அவங்க பையனோட கல்யாணத்துக்கு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாரு. ராஜுவோட அப்பா வந்து ஒரு உயர் அதிகாரியா இருந்தாரு. அப்ப 20ல இருந்து 25 லட்சம் ரூபாய்க்கு குறைவா கல்யாணம் எப்படி பண்றது? அப்பாவோட மதிப்பை காப்பாத்துறதுக்கு ராஜு 10 லட்சம் ரூபாய்க்கான பர்சனல் லோன் வாங்கிட்டாரு. இப்ப என்ன இஎம்ஐ அதிகமாகி 55,000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, செலவு அதிகமாச்சு. இந்த செலவுகளை சந்திச்சு ராஜுவுக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இப்ப அவரோட பையனும் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காரு. சோ தட் ஒரு செக்யூர் ஜாப் கிடைச்சிரும்னு. அண்ட் இந்த மிடில் கிளாஸ் லெகசி தொடர்ந்துகிட்டே இருக்கும். சோ இதுதான் ராஜுவோட கதை. வாங்க இப்போ ஹரியோட வீட்டு நிலைமையை பார்க்கலாம். ஹரி படிக்கிறதுல ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாரு. அவங்க அப்பா கிட்ட தங்கம் வெள்ளி நகைகள் விற்கிற ஒரு கடை இருந்தது. நல்ல காசு இருந்துச்சு அவங்க கிட்ட. ஆனா இன்னைக்கும் ஹரியோட குடும்பம் அவங்களுடைய பழைய வீட்டை தான் தங்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட அதே ஸ்விஃப்ட் டிசைர் தான் இருக்கு. அவங்க அதை 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க. ஹரி எப்ப அவங்க அப்பா கிட்ட பைக்ல காருக்கு காசு கேட்டாலும் இந்த கார் இப்ப உண்டுதான், எப்ப தேவையா எடுத்துட்டு போ. அண்ட் காலேஜோட பஸ் வருதுல, அப்ப காருக்கு என்ன அவசியம்? எப்படியோ ஒரு வழியா ஹரி பிபிஏ பாஸ் பண்ணிட்டாரு. அண்ட் அப்பா கூட கடையில வேலை செய்ய தொடங்கிட்டாரு. ஒரு வாட்டி அவரோட ஃப்ரெண்ட் ஹைவேல ஒரு ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்றாரு. ஹரி வந்து அவங்க அப்பா கிட்ட இத பத்தி வந்து பேசுறாரு. அவங்க அப்பாக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஹரி வந்து அவர் லைஃப் உடைய முதல் ப்ராப்பர்ட்டி வாங்கினாரு. இந்த ப்ராப்பர்ட்டியை ரெண்டுக்கு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஹரி இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினாரு. ஆனா ஹரி இன்னைக்கு அவங்க குடும்பத்துடன் அதே பழைய வீட்டை தான் தங்கிட்டு இருக்காங்க. வேற வித்தியாசம் என்னன்னா இப்ப அவர்கிட்ட அவருடைய சொந்த XUV 700 இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், சீன் உங்களுக்கு எதனா புரியுதா? புரியலனா நீங்களும் இதை புரிஞ்சுப்பீங்க அண்ட் அந்த சீனும் மாறிடும். இந்த மாதிரி தவறுகளை சொல்ல போறேன். இந்த காரணத்தினால தான் இந்தியாவோட மிடில் கிளாஸ் எப்பவுமே அவங்கள ஃபைனான்சியலி ஃப்ரீயாக மாத்திக்க முடியாம இருக்காங்க. அப்படி நீங்களும் இதுல இருந்து வெளியே வந்து உங்க வாழ்க்கையில பணக்காரனாக போறீங்கன்னா அப்போ கமெண்ட் பண்ணுங்க, ஐ எம் ரெடி. ஏன்னா வாழ்க்கை மாறப்போகுது நண்பா. நம்பர் 1, இது நம்ம கல்யாணமா இல்ல நம்ம அழிவா? கல்யாணம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட ஒரு முக்கியமான தருணம். 2 குடும்பங்க ஒன்னா சேருது, ஒரு புது உறவு உருவாகுது. இந்தியாவோட மக்களுக்கு கல்யாணம் ஒரு ட்ரெடிஷன் மட்டும் இல்ல, இது ஒரு எமோஷன். அண்ட் இதனால தான் நகையில இருந்து ஆரம்பிச்சு துணி, சாப்பாடு, கார்டன், எந்த அளவுக்கு சூட்கேஸ் வரைக்குமான பிசினஸ் இத குறித்து டிபெண்ட் ஆயிருக்கு. வெல், இதனால தான் இந்தியா லக்கேஜ் இண்டஸ்ட்ரியோட ரொம்ப பெரிய மார்க்கெட்டா இருக்கு. இதோட CAGR அதாவது கம்பவுண்ட் ஆனுவல் growth rate 18% இருக்கு. பாத்தீங்கன்னா இது மிச்ச பல இண்டஸ்ட்ரீஸோட ரொம்பவே அதிகம். அண்ட் இதோட 84% சேல்ஸ் வெட்டிங் சீசன்ல நடக்குது. சோ இதுல தான் நீங்க புரிஞ்சுக்கலாம் நம்ம நாட்டுல தி பிக் ஃபேட் வெட்டிங் ட்ரெண்ட் ஏன் இவ்வளவு அதிகமாகுதுன்னு. ப்ரீ வெட்டிங் ஷூட்ல இருந்து ஹனிமூன் வரைக்கும் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராவெஜென்ட்டா பண்ணணும்ன்ற எண்ணத்துல மக்கள் அவங்களுடைய பட்ஜெட்டையே மறந்துடுறாங்க. அண்ட் கடன் வாங்கி லோன்ல கல்யாணம் பண்றாங்க. யாருமே எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. மக்கள் நம்மளுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு மூக்கு மேல விரல் வைக்கணும். சோ இதுக்காக மக்கள் அவங்களுடைய வருஷ கணக்கா உழைச்ச காசை 3 நாள் ஃபங்க்ஷனுக்கு காலி பண்ணிடுறாங்க. பட் ஆனாலும் யாருன்னா ஒரு சொந்தக்காரங்க, மாமா, அத்தை எதனா ஒரு குறைய கண்டுபிடிச்சிருவாங்க. சோ இதுக்காக தான் யாருமே உங்களை பெருமையா பேசணுன்ற எண்ணத்துல உங்க ஃபைனான்ஸோட பேண்ட அடிச்சு கிழிக்காம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஒரு இன்டிமேட் ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணணும். வேற சில முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க கூட மட்டும்தான். பட் ஸ்டில் நீங்க ஒரு கிராண்ட் வெட்டிங் விரும்புறீங்கன்னா அப்ப ஒரு ப்ராப்பர் ஃபைனான்சியல் பிளானிங் கூடவே இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. உங்களோட பட்ஜெட்டை ஃபைனல் பண்ணுங்க. அண்ட் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களோட பட்ஜெட்டை எக்ஸீட் ஆக விடாதீங்க. சோ தட் உங்க கல்யாணமா இருக்கும், உங்க அழிவா இருக்காது. நம்பர் 2, நீங்க யூசரா இல்ல உங்களை யூஸ் பண்றாங்களா? சாப்பாடு வாங்கணுமா? ஜொமேட்டோ இருக்குல்ல. கிராசரி வேணுமா? பிக் பாஸ்கெட் இருக்கு. டிவி, வாஷிங் மிஷின், துணி, இன்னைக்கு என்ன வேணும்னாலும் ஒரு கிளிக்ல வந்துரும். இந்தியா உலகத்தோட செகண்ட் லார்ஜஸ்ட் இ-காமர்ஸ் மார்க்கெட்டா இருக்கு. இங்க கிட்டத்தட்ட 800 மில்லியன் கன்சியூமர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஆனுவலி 124 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஆனா இங்க ஆச்சரியப்பட வேண்டிய ஃபேக்டர் என்னன்னா இதோடைய 60% பகுதி ஏதோ பெரிய சிட்டிஸ்ல இருந்து இல்ல, பதிலா 2 டயர் சிட்டிஸ் அண்ட் ஸ்மால் டவுன்ஸ்ல இருந்து வருது. இங்க தான் இந்தியாவோட 80% மிடில் கிளாஸ் வாழுறாங்க. மக்கள் ஆன்லைன் ஃபெசிலிட்டிக்கு எவ்வளவு பைத்தியம் ஆயிட்டாங்கன்னா 500 மீட்டர் தூரம் போய் மார்க்கெட்ல இருந்து பொருட்களை வாங்குறதுக்கு பதிலா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது ப்ரோக்ரெசிவான எண்ணங்கள் நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபெசிலிட்டிஸ் அமெரிக்கா அண்ட் மிச்ச கண்ட்ரீஸ்ல ஏன் தொடங்குனாங்கன்னா
ஏன்னா அங்க நம்ம நாடு மாதிரி ஒவ்வொரு தெருவுலயும் மளிகை ரேஷன் வாங்குற கடை, காய்கறி மார்க்கெட்ல இருக்காது. பிராக்டிகலி நமக்கு இந்த விஷயம் அவ்வளவு அவசியமே இல்ல. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் லிங்க்டின்ல டெல்லியை சேர்ந்த ராகுல் காப்ராவோட போஸ்ட் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இவர் அதுல சேம் ரெஸ்டாரண்டோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பில் ரெண்டுத்தோட வித்தியாசத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணாரு. இவர் ஒரே ரெஸ்டாரண்ட்ல இருந்து சேம் விஷயத்தை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாரு அண்ட் ரெஸ்டாரண்ட்ல இருந்து டைரக்ட்லயும் பர்ச்சேஸ் பண்ணாரு. ஆன்லைன்ல அதே பொருள் 75 ரூபாய் டிஸ்கவுண்ட் போட்ட பிறகும் 689 ரூபீஸ்க்கு கிடைச்சது. அதுவே ஆஃப்லைன்ல ஜிஎஸ்டி ஆட் பண்ண பிறகும் 515 ரூபாய் வந்துச்சு. அதாவது நீங்க ஒவ்வொரு ஆர்டர்லயும் கிட்டத்தட்ட 100 இருந்து 150 ரூபாய் எக்ஸ்ட்ராவா பே பண்றீங்க. இங்க விஷயம் 150 ரூபாய் பத்தி இல்ல. விஷயம் வந்து வீட்ல உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் ஒரு கிளிக்ல ஆர்டர் பண்ற இந்த பழக்கம் நம்மள கம்பல்சரி பையிங்க நோக்கி தூண்டி விடுது. இதனால நம்ம தேவையில்லாம பொருட்களை வாங்கிட்டே இருக்கோம். ஒரு மிடில் கிளாஸ் நபர் இது எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப்னு. ப்ரோக்ரசிவ் என்ற பேர்ல ஆரம்பிச்ச இந்த இ-காமர்ஸ் ட்ராப் வந்து அவங்களுடைய பாக்கெட்க்கு எவ்வளவு பெரிய பர்டன் எடுத்துருக்கு தெரியுமா? அப்படி நீங்க என்னைக்குனா ஒரு நாள் உட்காந்து இந்த ஆப்ஸ்ல ஆகிற மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரை கால்குலேட் பண்ணீங்கன்னா தெரியும் நீங்க இந்த ஆப்ஸோட யூசரா இல்ல உங்களை யூஸ் பண்றாங்களான்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செலவுகளை கட் பண்ணி நம்மளோட லைஃப்ல நிறைய காசு சம்பாதிக்கணும்ன்ற கனவு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்ப நீங்க அக்ஷய், விபின் அண்ட் சித்தார்த்தோட கதையை கண்டிப்பா கேட்கணும். இவங்க எப்படி ஸ்டாக் மார்க்கெட் மூலமா அவங்களோட லைஃபை மாத்தினாங்கன்னு. இந்த கதை மூலமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க எப்படி இந்த நண்பர்கள் ஒன்னா சேர்ந்து டிட்டர்மினேஷனோட அவங்களோட வேலையை விட்டுட்டு ஷேர் மார்க்கெட்டோட ராஜாவானாங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் ரியல் லைஃப் ஃபைனான்ஷியல் டிப்ஸுடன் இந்த ஸ்டோரியை நீங்க குக்கு எஃப்எம்ல இருக்கிற மிடில் கிளாஸ் மில்லியனர் ஆடியோ புக்ல கேட்கலாம். இந்த ஆடியோ புக் தவிர ரிச் டாட் புவர் டாட் மாதிரி பல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆடியோ புக்ஸும் குக்கு எஃப்எம் ஆப்ல இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் குக்கு எஃப்எம்ல இப்போ 7 டேஸ்க்கு ஃப்ரீ ட்ரையல் ஆஃபர் பண்றாங்க. அதாவது முதல் 7 நாளுக்கு நீங்க இலவசமாவே குக்கு எஃப்எம்ல இருக்கிற எல்லா யூஸ்ஃபுல்லான பிரீமியம் ஆடியோ புக்ஸையும் நீங்க கேட்கலாம். இதுக்கு நீங்க ஜஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 99 ரூபீஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டும். பட் பே பண்றப்போ 2 ரூபாய் மட்டும் தான் உங்க காசை பிடிப்பாங்க. அண்ட் அந்த 2 ரூபாவோ உங்களுக்கு உடனே அகைன் ரீஃபண்ட் ஆயிடும். ஃப்ரீயா யூஸ் பண்ண 7 நாளுக்கு அப்புறம் இந்த ஆப் யூஸ்ஃபுல்லா இல்லன்னு தோணுச்சுன்னா எப்பனாலும் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டா உங்க சாய்ஸ் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்பர் 3, பிராண்ட்ஸ் தி கேம் ஆஃப் ஸ்டேட்டஸ். பிராண்ட் உலக மார்க்கெட்டோட ஒரு பெரிய மாயாஜாலம். பிராண்ட் அதாவது ஒரு லோகோ 1000 ரூபாய் பேண்ட 4000, 6000 ஏன் 10000 ரூபாய் வைக்கிறது. எவ்வளவு பெரிய பிராண்டோ அவ்வளவு பெருசு அதை போட்டுக்கிற ஒரு ஸ்டேட்டஸ். இந்த காரணத்தினால தான் மக்கள் பிராண்ட்ஸ்க்கு பின்னாடி பைத்தியமா இருக்காங்க. இந்த எல்லா மாயாஜாலமும் பிலிம் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கணும் வலை. அது சார்ந்த செலிபிரிட்டிஸ் எப்பவே டாப் பிராண்ட் ஸ்டஃபை யூஸ் பண்ணதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே அப்படித்தான். அவங்களுக்கு இந்த ஷோவுக்காக காசு கிடைக்கும். பட் அதுவே நீங்க மார்க் ஜக்கர்பர்க் எடுத்துக்கோங்க, இல்ல பராக் ஒபாமா, ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், இவங்க யாரோட துணிகளையோ நீங்க பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்கிறத பார்த்திருக்க மாட்டீங்க. வெல், நார்மலா மிடில் கிளாஸ் மக்கள் போடுற பிராண்ட்ஸோட பேர் கூட இருக்காது. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய 90% இன்டர்வியூல நீங்க ப்ளூ டர்ட்டில் நெக் அண்ட் ஜீன்ஸ்ல தான் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ஏன்? இதுக்கான மெயின் காரணம் வந்து அவங்களுடைய தோற்றத்தை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. வெல், அதுவே மிடில் கிளாஸ் ஒரு பக்கம் காசு வந்ததுமே அதை ஷோ ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பட் அதுவே சூப்பர் ரிச் இருக்காங்களே அவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அவங்க இதை தேவையில்லாத செலவு அண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸ் கருதுறாங்க. அண்ட் எனக்கு ரொம்பவே வேடிக்கை பார்த்து ரொம்ப சிரிப்பு வருது எப்போனா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல ஷூவு துணியெல்லாம் கூட பாத்தீங்கன்னா இஎம்ஐல வாங்குற ஆப்ஷன் பாக்குறப்ப தான். அதாவது இப்போ உங்களோட துணி உங்களுக்கு கடனா இருக்கும். ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்கு பின்னாடி ஓடி ஓடி நமக்கு தெரியல நம்ம என்ன மாதிரியான வர்ச்சுவல் உலகத்தை உருவாக்குறோம்னு. இதுல எல்லாரும் ஒருத்தர் இன்னொருத்தரை விட சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி காமிச்சுக்க முயற்சி பண்றோம். இந்த மாதிரி ஓடுறதை விட பெட்டர் என்னன்னா நீங்க லோக்கல் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இந்தியன் பிராண்ட்ஸை பாருங்க. நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு கம்மியான பிரைஸ்லயே நல்ல குவாலிட்டி ப்ரொவைட் பண்றாங்க. வெறும் ஒரு டேக்காக 3000 ரூபாய் 4000 ரூபாய் செலவு பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. நம்பர் 4, கடனுக்கான ஸ்டேட்டஸ். வீடு வாங்கணுமா லோன் வாங்கிக்கங்க, வீட்டை ரெனோவேட் பண்ணுமா லோன் வாங்கிக்கங்க, கார் வேணுமா லோன் வாங்கிக்கங்க. ஏன் இன்னைக்கு மக்கள் டிராவலிங்காக கூட லோன் வாங்குறாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல லோன் வாங்குறது காய்கறி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஒரு ரிப்போர்ட்டுக்கு அக்கார்டிங் நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 67% மக்கள் அவங்க ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்காக பர்சனல் லோன் வாங்குறாங்களா. எஸ்பெஷலி 74% மக்கள் மிடில் கிளாஸ் சேலரி பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க. இந்த சினரியோ வேணா உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்பவே நார்மலா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு லோன் வாங்குறது அண்ட் 10 இருந்து 11% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது உங்களோட பாக்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிட்டு இருக்கு. வாங்க ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நினைச்சுக்கோங்க நீங்க ஏதோ ரீசனுக்காக 1 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கிருக்கீங்க 2 வருஷத்துக்கு. சோ ரைட் நவ 10.65% இன்ட்ரெஸ்ட் ரேட் போயிட்டு இருக்கு. சோ அதுக்கு பிரகாரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கான இஎம்ஐ ஆகும். சோ நீங்க டோட்டல் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது எவ்வளவு ஆகும்னா 1,20,000 ரூபாய். இப்போ உங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் தெரியாது. ஆனா இப்போ இத கேளுங்க. அதே நீங்க இதே 5000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்கல்ல, அத எஸ்ஐபி பண்ணீங்கன்னா வெறும் 2 வருஷத்துக்கு அப்ப உங்களுடைய சேவிங்ஸ் ஆயிடும் 1,36,000 ரூபாய். அதுவும் வெறும் 12%
10% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் தான் கருதி இருக்கும். அதாவது எந்த காசை நீங்க வெறும் ஸ்டேட்டஸ் காமிக்கிறதுக்காக வேஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்க இன்னும் அதிகமான காசு ஆக்கிருக்கலாம். இதனால நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அப்படி உங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சுன்னா, ஒரு பக்கெட் லிஸ்ட் இருந்துச்சுன்னா, அப்ப நீங்க 2 வருஷத்துக்கு லோன் வாங்குறதுக்கு பதிலா 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன SIP பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த காசை வச்சு உங்களோட கனவுகளை பூர்த்தி பண்ணிக்கோங்க. அதுவும் எந்த ஒரு பர்டனும் இல்லாம. நம்பர் 5, படிப்புக்கான போராட்டம். ஏன் பையன் பெருசாகி இன்ஜினியர் ஆகுவான்? ஒவ்வொரு மிடில் கிளாஸ்ல பிறக்கிற வெங்கட்டுக்கும் இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு தான் இருக்கும். அவங்க பசங்களை டாக்டர், இன்ஜினியர் ஆகணும்ன்ற ஆசையில மக்கள் எவ்வளவு வெறியா இருக்காங்கன்னா, அவங்க நலத்தை வீட்டை வித்து கூட நல்ல ஸ்கூல், நல்ல கோச்சிங், அப்புறம் ஒரு நல்ல காலேஜ்ல படிக்க வைக்கிறத பத்தியும் கவலைப்படுறதில்ல. இதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா டாக்டர், இன்ஜினியர் கனவுக்காக லட்ச ரூபாய் செலவு பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இதை கண்டிப்பா இன்ஷூர் பண்ணிக்கணும். இந்த கனவு அவங்க பசங்களுக்கும் இருக்கா, இல்ல அவங்களுடைய கனவை அவங்க பசங்க மீது திணிக்கிறாங்களா? 2023-24 நீட்டுக்காக கிட்டத்தட்ட 24 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனாங்க. அதே IITக்கு 10 லட்சம், சிவில் சர்வீஸ் அதாவது UPSCக்காக 11,35,000, அதாவது மொத்தமா சேர்த்தா கிட்டத்தட்ட 40 லட்சம். இதுல வெறும் 10% மட்டும் தான் சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க. பட் இதுக்கு அர்த்தம் இந்த எக்ஸாமுக்கு யாருமே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு இல்ல. ஆனா எந்த ஒரு பாத்தியை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க பசங்களுடைய இன்ட்ரெஸ்ட், ஸ்கில்ஸ் அண்ட் உங்களுடைய மானிட்டரி ஸ்டேட்டஸையும் பார்க்கணும். அப்படி நீங்க டாக்டர், இன்ஜினியர், IAS, IPS ஆபீசர் இந்த நாள் ஆகணும்னு விரும்புறீங்கன்னா, ஏன்னா உண்மையிலேயே உங்களுக்கு அந்த ஃபீல்ட், அந்த போஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா அப்ப அது சரிதான். பட் அதுவே நீங்க இது ஒரு ப்ரொஃபஷனல், அதாவது காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியா பாக்குறீங்கன்னா, அப்ப இன்னும் நிறைய வழி இருக்கு நண்பா காசு சம்பாதிக்கிறதுக்கு. அங்கெல்லாம் நீங்க இதை விட நிறைய காசு சம்பாதிக்கலாம். யூபில 10வது 12வது படிச்சவங்களுக்கு பியூன் லெவலுக்கான ஒரு ஜாப் ஓப்பனிங் இருந்துச்சு. ஆனா அதுக்காக கிட்டத்தட்ட 3700 PhD ஹோல்டர்ஸ் அதுக்காக அப்ளை பண்ணிருந்தாங்க. சோ இதனால நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபார்மல் எஜுகேஷனோட வேல்யூ என்னன்னு. உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் உங்க வெற்றியை வெறும் ஒரு டிகிரி பேப்பர் முடிவு பண்ண போறது இல்ல. அப்படி நீங்க கத்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா எந்த ஒரு ஹைஃபை காலேஜ்ல இருந்து டிகிரி வாங்காமலே சுயமா புக் ரீடிங்ல இருந்து கத்துக்கலாம், பாட்காஸ்ட்ல இருந்து கத்துக்கலாம், மக்கள் கிட்ட இருந்து கத்துக்கலாம், கோர்சஸ் கிட்ட இருந்து கத்துக்கலாம். இதத்தான் செல்ஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. மின்ட்ல பப்ளிஷ் ஆன ஒரு ஆர்டிகலுக்கு அக்கார்டிங் ஒரு ஆவரேஜ் ஃபேமிலி அவங்க பசங்களோட எஜுகேஷனுக்கு கிட்டத்தட்ட 15 இருந்து 50 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. இது அவங்க லைஃபோட மிகப்பெரிய செலவுகள்ல ஒன்னா இருக்கு. இன்னும் கொஞ்சம் காசு வச்சிருக்கவங்கள பார்த்தனா இந்த செலவு 1 கோடி ரூபாய் வரைக்கும் போயிருது. ஆனா இங்க வர கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே இந்த செலவு அந்த அளவுக்கான வேல்யூ, ஸ்கில் ப்ரொவைட் பண்ணுதா? அதிகபட்சம் இல்ல. சோ இதனாலேயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க ராஜா சாரோட பையனை பார்த்துட்டு உங்க பையனோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணாதீங்க. உண்மையிலேயே அவருக்கு என்ன நல்லதோ அதை செய்யுங்க. நம்பர் 6, கார் கண்டிப்பா வேணுமா? வீடு, கல்யாணம் அண்ட் எஜுகேஷனுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய லைபிலிட்டி இதுக்குள்ள மிடில் கிளாஸ் எந்த ஒரு காரணமும் இல்லாம சிக்க வச்சுக்கிறாங்க. அது என்னன்னா கார். லாஸ்ட் இயர் காரோட செல்ல 8.2% அதிகரிச்சிருக்கு. அண்ட் ரெக்கார்ட் 4 மில்லியன், அதாவது 40 லட்சம் கார் செல் ஆயிருக்கு. அதிகரிக்கிற பெட்ரோலோட விலை அண்ட் அதிகரிக்கிற காரோட சேல் இது நமக்கு கிளியரா பாயிண்ட் பண்ணுது எப்படி மிடில் கிளாஸ் எந்த ஒரு கால்குலேஷன் இல்லாமலே ஃபைனான்சியல் டிசிஷன்ஸ் எடுக்கறாங்கன்னு. அண்ட் அவங்களையே வறுமையை நோக்கி தள்ளி விட்டுக்கிறாங்க. நான் உங்களுக்கு இதை சொல்ல போறது இல்ல எப்படி கார் வாங்குறது கேப் ரெண்டை விட உங்களுக்கு அதிகமா இருக்க போகுதுன்னு. ஏன்னா உங்களுக்கு அது கால்குலேஷன் ரொம்ப சுலபமாவே இன்டர்நெட்ல கிடைச்சிரும். பட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா, எப்ப கார் வாங்குறது புத்திசாலித்தனம் அண்ட் எப்ப இல்ல. எல்லாத்த விட முதல் பாயிண்ட், உங்களுடைய டெய்லி ஆவரேஜ் டிராவல் எவ்வளோ. அப்படி அது 30 கிலோமீட்டர் விட கம்மினா அப்ப டெஃபினெட்லி கேப் தான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அண்ட் உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மியா தான் ஆகும். அதுவே உங்களுடைய ஆவரேஜ் டிராவல் இதை விட கொஞ்சம் அதிகம்னா அப்ப வேணா நீங்க கார் வாங்கலாம். ஆனா எதை உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமோ. நீங்க காரை வெறும் அதோடைய ஆக்சுவல் ஆன் ரோட் பிரைஸை மட்டும் பார்த்துட்டு வாங்காதீங்க. அதோடைய ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுங்க. கூடவே இதையும் இன்ஷூர் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட பார்க்கிங் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குன்னு. அப்படி உங்களுக்கு இன்னும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னா அப்ப நீங்க யூஸ்டு கார்ஸையும் கன்சிடர் பண்ணலாம். ஃபைனலி நீங்க காரை கேஷ்ல வாங்குறீங்களோ இல்ல ஃபைனான்ஸ் பண்றீங்களோ, அப்படி உங்களால கம்ஃபர்டபிள் இஎம்ஐயோட பர்டனை சமாளிக்க முடியும்னா அப்ப கார் வாங்குறது ஒரு நல்ல ஐடியா தான். பட் உங்களையே ஒரு ஃபைனான்சியல் பர்டனுக்குள்ள தள்ளிக்கிட்டு நீங்க காரை வாங்குறீங்கன்னா அப்ப டெஃபினெட்லி இந்த கார் கண்டிப்பா உங்களுக்கு வேண்டாம். நம்பர் 7, 21 நாள்ல காசு டபுள். மிடில் கிளாஸ் யூடியூப்ல இருக்கிறதுல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண ஒரு வேர்டா இருக்கும். மிடில் கிளாஸ் உலகத்தோட 80% ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விக்கிறவங்களுடைய 80% கன்சூமர்ஸா இருக்காங்க. வெல் அது டூத் பேஸ்டோ இல்ல கார் இல்ல வீட்டுல உட்காந்துக்கிட்டே காசு சம்பாதிக்கிறதுக்கான ஸ்கீம் எல்லாருமே இவங்கள தான் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா நமக்கு இன்ஸ்டன்டா கிராட்டிபிகேஷன் தேவை. நமக்கு எல்லாத்துலயும் அவசரம் ரொம்ப சீக்கிரமா நடக்கணும். இந்தியால யூடியூப்ல இருக்கிறதுல ட்ரெண்டிங் வீடியோஸ் என்னவா இருக்கும்னா, ஒரு நாள்ல 1 லட்சம் ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது, வீட்டுல உட்காந்துக்கிட்டே 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வழி. இன்டர்நெட்ல இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் அண்ட் கோர்சஸ் நிரம்பி இருக்கு. அண்ட் யங்ஸ்டர்ஸ் யாருக்கெல்லாம் உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஐபோன் தேவையோ, பிராண்டட் துணி அண்ட் நல்ல கார்ஸ் தேவையோ அவங்க இந்த ஸ்கீம்ஸ்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஆர்பிஐக்கு அக்கார்டிங் இயர் 2023ல கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய்க்கான ஃபைனான்சியல் ஸ்கேம் ரெக்கார்ட் ஆயிருக்கா.
இதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம், பார்ட் டைம் ஜாப் ஸ்கேம், QR கோட் ஸ்கேம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. எப்படி யாருனாலும் நம்மள இவ்வளவு சுலபமா முட்டாளாக்கிறாங்க. அண்ட் நம்ம சிரிச்சுக்கிட்டே நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசை கொடுத்துறோம். எவ்வளவு உழைப்பு நம்ம இந்த கம்ப்ளைண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் அண்ட் இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் கிட்ட இருந்து நீதி வாங்கறதுக்கு போராடுறோமோ அதை விட பாதியான உழைப்பு தான் தேவைப்படும் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு. யாரா ஒருத்தர் உங்ககிட்ட சுலபமா காசு சம்பாதிக்கிறதுக்கான வழி சொல்றாங்கன்னா அப்ப நீங்க அலர்ட் ஆகுங்க. அதை ரெட் பிளாக்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சென்சஸை உபயோகிங்க. எப்பவோ எதுவும் சரியா யோசிக்காமலே எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணாதீங்க. எந்த பெட்டிங் ஆப், எந்த ட்ரேடிங், எந்த ஒரு MLM ஸ்கீம்ஸ், ஈவன் எந்த ஒரு ஜாப் வாங்கி கொடுக்கிற ஸ்கீம்ஸ்லயும் சரி. ஏன்னா எந்த விஷயம் உங்களுக்கு சீக்கிரமா காசு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கான உறுதி அளிக்குதோ அது ஒரு விதத்துல சூதாட்டம் தான். இது வரைக்கும் நீங்க யாருன்னா ஒருத்தரை சூதாடி பணக்காரன் ஆனதா பாத்திருக்கீங்களா? அப்படி இந்த விஷயம் உங்களுக்கு ஐ ஓப்பனிங் இருந்துச்சுன்னா உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்பர் 8, முதல்ல ஸ்பெண்டிங் அப்புறம் இன்வெஸ்டிங். வெல், நீங்க பிலோசபர்ஸ் இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிச் இஸ் பிகமிங் ரிச் அண்ட் புவர் இஸ் பிகமிங் புவர். ஆனா இது ஏன்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த உலகம் எல்லார்கிட்டயும் வெறும் பாதி உண்மையை சொல்லி சென்சேஷன் அண்ட் அவங்களுக்கு இடையே வெறுப்பு உண்டாக்குறாங்க. பணக்காரன் ஏழைய பார்த்து வெறுப்பாகிறான் அண்ட் ஏழை பணக்காரனை திருடனா நினைக்கிறான். நம்மளோட மைண்ட் எவ்வளவு பயஸ்டா இருக்குன்னா நம்ம எந்த ஒரு பணக்காரனை பார்த்தாலும் அவன் எதனா ஒரு தவறான வேலை செஞ்சுதான் இந்த காசை சம்பாதிச்சிருப்பான்னு யோசிக்கிறோம். ஆனா காயினோட மறுபக்கம் என்னன்னா the rich is becoming rich by spending like a poor and investing like a greedy, while poor is becoming more poor by spending to look like rich and investing nothing at all. அதாவது நம்ம மிடில் கிளாஸ் பணக்காரனை காமிச்சு செலவு பண்றோம் அண்ட் பணக்காரங்க பணக்காரத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட் தான் ரொம்ப பெரிய பணக்காரன். அவங்க அப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். அவர் எப்பவுமே சொல்லுவாரு, நீ 90 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணனா அப்ப 10 ரூபாய் உன் டிசைருக்கு செலவு பண்ணு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், 90 ரூபாய் செலவு பண்ணதுக்கு அப்புறம் 10 ரூபாய் மிச்சம் இருந்துச்சுன்னா அப்பதான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு மிடில் கிளாஸோட. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷனா இருக்கு, ஆனா பணக்காரங்களுக்கு நீட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரூட் தான் அவங்களுக்கு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் கிடைச்சிட்டே இருக்கு. அண்ட் மிடில் கிளாஸ் வெறும் ஒரு வர்ச்சுவல் சக்சஸ்க்கு பின்னாடி மறைஞ்சிருக்காங்க. அண்ட் பணக்காரரை காமிச்சுக்கணும்ன்ற ஆசையில ஏழையாகிற வழியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணணும், பட் அதுக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல டிமாட் அக்கவுண்ட் இருக்கணும். நான் ட்ரஸ்டபிள் புரோக்கர்ஸோட லிங்க் கீழே கொடுத்திருக்கேன், வேணா செக் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு ப்ரோ டிப், உங்களுக்கு எதனா ஒன்னு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வெல் அது பிராண்டட் ஜீன்ஸோ, ஐபோன், கார் இல்ல ஒரு வீடோ, இந்த 2 ரூல்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, the 24-hour rule. எதை வாங்கணும்னு சொல்லி உங்க மனசு உங்ககிட்ட சொல்லுதோ அதை வாங்கறதுக்கு முன்னாடி வேற 24 மணி நேரம் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. முதல்ல அந்த விஷயத்தை குறித்து 5 விஷயம் எழுதுங்க, உங்களுக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி. பிறகு இன்னொரு காலம்ல நீங்க வேற எதனா ஒரு வழியில பண்ண முடியும்னா அந்த ஆப்ஷன்ஸ் எழுதுங்க. அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமாவும் உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா அப்ப போய் தயக்கம் இல்லாம வாங்குங்க. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றதுனால நீங்க உங்களுடைய கம்பல்சிவ் பையிங்க 70% வரைக்கும் கம்மி பண்ணுவீங்க. நம்பர் 2, the 2x rule. இந்த ரூல் இன்ஸ்டன்ட் ஷாப்பிங் அண்ட் தேவையான செலவுகளை கம்மி பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நீங்க எந்த ஒரு பொருட்களை வாங்குறதுக்கு முன்னாடி வேற இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன வாங்குறீங்களோ உங்களால அதை 2 வாட்டி வாங்குறதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா? அதாவது நீங்க 1 லட்ச ரூபாய் ஐபோன் வாங்குறீங்கன்னா உங்க முகத்துல எந்த ஒரு சுழிவும் வராம 2 லட்ச ரூபாய் செலவு பண்றதுக்கான கெபாசிட்டி இருக்கணும். EMI-ல வாங்குறதெல்லாம் எதுக்கு? சோ ஆகமத்துல விஷயம் என்னன்னா இன்னைக்கு என்ன தோணுதோ செய்வோம், நாளைக்கு யார் பார்த்தாங்க. இந்த லைன் வெறும் மிடில் கிளாஸை சிக்க வைக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சோ தட் மிடில் கிளாஸ் எமோஷனல் ஆகி அவங்க அளவை விட அதிகமா செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் லோன் கொடுக்கறவங்க நம்மளோட காசை டபுள் ஆக்கி கொடுக்கறவங்களோட கடை நல்லா நடந்துகிட்டே இருக்கும். பட் இந்த முடிவு நீங்க தான் எடுக்கணும், உங்களுக்கு என்ன தேவைன்னு. இன்னைக்கு ஆடம்பரமா இருக்கிறதுக்கு வாழ்க்கை முழுதும் உங்களை மிடில் கிளாஸ்ல வச்சுக்க போறீங்களா, இல்ல புத்திசாலித்தனமா முடிவெடுத்து ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அடைய விரும்புறீங்களா? இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கூடவே குக் எஃப்எம் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம 7 டே ஃப்ரீ ட்ரையலை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். தேங்க்யூ.